அனைத்து விவசாயிகளுக்கும் நம்ம நியூ ஷோரூம் வச்சிருக்க நண்பர்களுக்கு வணக்கங்க. இப்ப உங்களுக்கு போன வீடியோல சொல்லியிருந்தேன், நம்ம நியூ ஷோரூம்ல என்னென்ன சர்வீஸ் சென்டர்ல என்ன வேலை நடக்குது, நாம என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம், விவசாயிகளுக்கு தேவையானதை எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், வண்டியில என்னென்ன சேஞ்சஸ் பண்றோம்னு சொல்றது இப்போ ஒரு வீடியோ உங்களுக்கு போட போறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து பழைய வண்டி வச்சுட்டு இருக்காங்க, அவங்களால புது வண்டி வாங்க முடியாத கண்டிஷன்ல நிறைய பேர் இருக்காங்க. இப்ப என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் ஆகி போச்சுன்னா, நம்ம நியூ ஷோரூமா வச்சுட்டு இருக்காங்க. நியூ ஷோரூம் வச்சிருக்கும் போது அவங்க கிட்ட ஒரு கம்மியான நம்ம பழைய வண்டி வச்சிருப்பாங்க. ஏன்னா 2019, 2017, 2015 அந்த மாடல்ல மேல தள்ளுற வண்டி வச்சிருப்பாங்க. அவங்களால வண்டியே வாங்க முடியாது விவசாயி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களால இனி வந்து வண்டி வாங்கி நம்ம ஓட்ட முடியாது, நம்ம கிட்ட அந்த பணம் இல்லை அப்படின்னு சொல்ற விவசாயி இருப்பாங்க. அவங்களுக்காக ஒரு பெனிஃபிட் தான் நம்ம நியூ ஷோரூம் சர்வீஸ் சென்டர்ல பண்ணிட்டு இருக்கோம். உங்ககிட்ட சொல்றேன். இப்ப நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிளியரா ஒன்று சொல்லிடுறேன். நம்ம சர்வீஸ் சென்டர்ல ஸ்டார் என்னென்ன கண்டிஷன்ல இருக்கு, ஸ்டார் எல்லாம் எப்படி உங்களுக்கு கிடைக்கின்றத நான் ஸ்டார் எல்லாமே நம்ம நியூ ஷோரூம் சர்வீஸ் சென்டர்ல எல்லா ஸ்பேரும் உங்களுக்கு கரெக்டா இருக்குங்க. உங்களுக்கு எந்த ஸ்பேர் வேணும்னு உடனே போன் பண்ணீங்கன்னா ஒன்னு கொரியர்ல வைக்கிறோம். ஏன்னா வாங்க எங்களால் ஆக முடியாத சூழ்நிலையில உங்களுக்கு கண்டிப்பா நான் உங்களுக்கு நேரில் வந்து வாங்கிக்கிங்க. இல்லைன்னா பஸ்ல போற முடியுதான்னு பார்க்கறேன், இல்லை கொரியர் வைக்கிறேன். என்னால முடிஞ்சதை நான் செய்யறேங்க. ஏன்னா நிறைய கஸ்டமருக்கு ரொம்ப லாங்ல இருக்கிறவங்களுக்கு கொரியர் வைக்க முடியாம இருக்கு. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பாத்துங்க. இப்ப நம்ம நியூ ஷோரூம் சர்வீஸ் சென்டர்ல ஸ்டார் எல்லாமே இருக்கு. எல்லாம் உங்களுக்கு தேவையானதான் நானே அரேஞ்ச் பண்ணி தந்துட்டு இருக்கேன். இப்ப மெயினா வந்து இப்ப நியூ ஷோரூம் சர்வீஸ் சென்டர்ல பக்கெட் வந்து இழுத்து போற பக்கெட், அதுக்கு தேவையான ஸ்பேர் ஃபுல்லாவே நம்ம சர்வீஸ் சென்டர்ல இருக்கு. அதுல என்னென்ன உள்ள இம்ப்ளிமெண்ட் என்னென்ன பொருள் வரும், அது என்ன பட்டை என்ன ஆங்கிள் எல்லாமே வந்து நாமளே ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாம் பக்காவா நம்ம கிட்ட இருக்குங்க. யாராவது வாங்கிக்கோங்க. சரி, என்ன பெனிஃபிட்னு விவசாயிகளுக்கு வந்து என்ன பெனிஃபிட் பண்ண போறோம் நீங்களே, பழைய வண்டி வச்சிருக்கவங்களுக்கு என்ன பெனிஃபிட் கேட்டீங்கல்ல, இப்ப வாங்க காட்டுறேன். இந்த வண்டி வந்து பழைய மாடல் வண்டி. இவங்க வந்து மேலதான் தள்ள முடியும், மேல தள்ளதான் இந்த வண்டி ஓடும். அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் பண்ணணும் அப்படின்னா இந்த பக்கெட் அவங்களுக்கு ஏற்றி கொடுத்துருக்கோம். இது நாமளே தயாரிக்கிற பக்கெட்டுங்க. இது வந்து எங்கேயும் மற்ற கம்பெனில இருந்து எடுத்து பண்ற பக்கெட் இல்ல. இது வந்து நாமளே கம்ப்ளீட்டா நம்ம சர்வீஸ் சென்டரே செய்யற பக்கெட். ஃபுல்லாவே நம்ம ஒர்க்கு தான். இந்த பக்கெட் வந்து நம்ம இங்கே செய்யறவங்க சொல்லியிருந்தேன். இந்த பக்கெட் தான் நம்ம எல்லாமே செஞ்சுட்டு இருக்கோம். இதுல வர ஆங்கில இது வர ஜெயின் டைட்ரு உள்ள வர எல்லாமே ஃபுல் செட்டிங்ஸ் நம்ம இங்கே செய்யறோங்க. ஏன்னா நம்ம சர்வீஸ் சென்டர்ல இதை பாருங்க, இந்த ரோலர் வந்து இங்கே செஞ்சது நம்ம சர்வீஸ் சென்டர். இந்த ரோலர் இருக்கிற ரோலர் இருக்கட்டும், இந்த பக்கெட்டா இருக்கட்டும், உள்ள ஃபீடர் பாக்ஸ் ஃபுல்லாவே நம்ம சர்வீஸ் சென்டர் செய்யறோங்க. அடுத்தது வந்து இந்த வண்டியில இந்த மாடல் இதுல ஏற்றியாச்சு. அடுத்தது நீ விஸ்வகர்மா. இந்த வண்டி சில பேர் இவர் வந்து எனக்கு இந்த வண்டி விற்கிற கண்டிஷன் போயிட்டாரு, எனக்கு வித்தாலே எனக்கு புது வண்டி வாங்குற நிலைமை எங்களுக்கு கிட்ட இல்லைன்னு சொன்ன கஸ்டமரு. அதோட வந்து எல்லா கஸ்டமரும் அந்த ரேஞ்ச் இருப்பாங்க. இப்ப வண்டி வித்துட்டா திரும்பி நம்மளுக்கு வாங்குற அளவுக்கு பணம் இருக்கணும் மேக்ஸிமம் ஒரு விவசாயி கிட்ட. அவங்க கிட்ட அது இல்லை. அதனால நம்ம கிட்ட சொல்லியிருந்தாரு. அவருக்கு இந்த பக்கெட் ரெடி பண்ணியாச்சு. இந்த பக்கெட் வந்து இப்ப அள்ளி போட்ட உடனே இங்க வந்து கொண்டு போயிடும். நம்ம நியூ ஷோரூம் டைப் தான். ஓகேங்களா? இதை ஃபுல்லாவே இந்த மெத்தட் தான் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு வர புள்ளி வந்து உள்ள புள்ளி அடிக்க முடியாது, அதுல ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு சொன்னா எந்த பிரச்சனையும் வராது. இப்ப 100% ஃபுல் கம்ப்ளீட்டா எல்லாமே பக்காவா பண்ணியாச்சுங்க. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. பக்கெட் மாத்தின மெத்தடே தெரியாது, அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. அடுத்து ஃபுல் ஒர்க் பண்ணணும். பழைய வண்டிலாம் வந்து இப்ப மெயினா நம்ம நியூ ஷோரூமா தான் நம்மளோட மெயின் டார்கெட். ஏன்னா நியூ ஷோரூமா ஏன் மெயின் டார்கெட்னா நமக்கு எந்த பிரச்சனையும் வைக்காது, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது வண்டியால. இப்போ ஒரு பழைய மிஷின் எடுத்து நம்ம எடுத்து சேல் பண்ணி வேற கம்பெனியை சேல் பண்ணணும்னு எனக்கு அவசியம் கிடையாதுங்க. ஏன் அதை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் பழைய மிஷினை எடுத்துட்டு அதை கஸ்டமரை கொடுத்து நல்ல பேர் வாங்க முடியாது. ஏன்னா வண்டிக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் செட்டிங்ஸ் போட்டு பக்காவா ரெடி பண்ண மட்டும் தான் அந்த வண்டி கம்பல்சரி ஓட வைக்க முடியும். இப்போ நானே ஒரு பழைய வண்டி எடுத்து என்கிட்ட கஸ்டமர் வந்து ஏன்னா இந்த வண்டி ஓடல அப்படின்னு கேட்கும் போது இதுல ஒர்க் பண்ணி தான் நான் கொடுத்தாகணும். ஏன்னா அவரும் விவசாயிகளுக்கு என்ன பெனிஃபிட் அதை மட்டும் தான் என்னால பண்ண முடியும். ஏன்னா இந்த வண்டி எடுத்துட்டு வந்து எனக்கு விஸ்வகர்மால பார்த்து பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு இந்த வண்டி ஓடலைங்க, எவ்வளவு பண்ணி கொடுக்கணும். அதனால இவருக்கு பழைய வண்டின்றதாலும் நம்ம அதை பண்ணி தரோம். அது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாதுங்க, பக்காவா பண்ணி கொடுத்துட்றாங்க. அதுபோல வெல்டர் நம்ம கிட்ட வெல்டர் எல்லாருக்குமே பக்காவா ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துட்டோம். ட்ரைனிங்னா எல்லா வேலையும் செய்யற அளவுக்கு கட் பண்றான். நம்ம கிட்ட வெல்டர் எல்லாருக்குமே ஃபுல் ட்ரைனிங் கொடுத்தாச்சுங்க. ஏன்னா மெயினா வந்து வெல்டிங் வந்து பக்காவா பண்ணா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டா எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாதான் வேலையை செய்வாங்க. புது ஆளாக முதல்ல இருந்து விஸ்வகர்மா சர்வீஸ் சென்டர் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஆளை எல்லாம் பக்காவா ரெடி பண்ணி அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாச்சுங்க. எல்லாமே சொல்லி கொடுத்துருங்க. ஏன்னா இப்போ வெல்டர் பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு சில எல்லாம் வந்து தெரியாத ஆள் வேற வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம கிட்ட இருக்கிற ஆள் எல்லாருமே ஒரு விஸ்வகர்மாவுக்கு என்னென்ன பண்ணணும்ன்றது எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்டேன். முனி, இவன் பேர் முனிராஜ், இவன் நம்ம கிட்ட வெல்டரா இருக்கான்.
இங்க இவர் பேர் வினோத்துங்க. இவரு நம்ம கிட்ட வெல்டரா இருக்காரு. ஏன்னா நியூ ஷோரூமா சர்வீஸ் எல்லாத்தையும் பாக்குறவங்க வெல்டிங் அது ஃபுல் ஒர்க்கே பாக்குறது இவரும் பாக்குறாரு. இப்போ வந்து வண்டியில பொறுத்தளவுக்கு நிறைய ஃபால்ட்டு, ஒவ்வொரு அட்ஜஸ்ட் எல்லாத்தையும் மாத்தணும். கரெக்டான நம்ம கிட்ட வெல்டர் இருந்தால் மட்டும் தான் அந்த வேலையை நம்ம செய்ய முடியும். அதனால நான் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து வெல்டர் ஃபுல்லா ஒவ்வொரு ட்ரைனிங் வண்டியில நியூ ஷோரூமாவில் என்னென்ன பண்ணணும், என்னென்ன செஞ்சா வண்டி ஓடுன்றதை ட்ரைன் பண்ணி எல்லாமே தெரியும். நம்ம இவங்க பேர் தென்னரசு. நம்ம வண்டியில என்னென்ன ஃபால்ட் இருந்தாலும் அதை எல்லாம் செய்யறாங்க, கரெக்டா பண்றாங்க. நம்ம கிட்ட வெல்டர் எல்லாருக்குமே ஃபுல் ட்ரைனிங் தான் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க வந்தா இங்க செய்ய முடியுமா அப்படின்ற இது வேணாம், ஓகேங்களா? உங்களுக்கு என்ன ஃபால்ட்டா இருந்தாலும் உள்ள நடுவுல அச்சு மெயின் அச்சு ஷாப்ட் வந்து கட் ஆகுது, அது எப்படி மாத்துறதுன்னு தெரியாது நிறைய பேர் லோட் பண்றாங்க. அதை பத்தி நீங்க பயப்படவே தேவையில்ல. நம்ம சர்வீஸ் சென்டருக்கு வந்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எல்லா ஒர்க்கும் பண்ணி கொடுப்பாங்க. நன்றி, வணக்கங்க.